நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிக்கு பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் ஹாலிவுட் படத்தோட விமர்சனம். சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா வழங்குகிறது. திரைக்கு முந்தைய அறிமுகம் லீ வானல் மற்றும் ஜேம்ஸ் வான் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட இந்த புகழ்பெற்ற திகில் திரைப்பட வரிசை இன்சிடியஸ் படத்துடன் தொடங்கி இன்சிடியஸ் சாப்டர் 2013 செகண்டு, இன்சிடியஸ் சாப்டர் 3 2015 என தொடர்ந்து பின்னர் இன்சிடியஸ் லாஸ்ட் கீ 2018 மற்றும் இன்சிடியஸ் த ரெட் டோர் ஆகிய 2 தொடர் படங்களுடன் தொடர்ந்தது. இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் இந்த வரிசையில் 6வது பாகமாகும். மேலும் இது 2023 படத்தின் நேரடி தொடர்ச்சியாகும். கதை சுருக்கம்: லக் ஃபர்தர் எனும் ஆவி உலகிற்குள் பயணித்து தொலைந்து போன ஆன்மாக்களை மீட்டு அவற்றுடன் தொடர்பு கொண்டு இந்த உலகிற்கு திரும்ப கொண்டு வரும் ஆற்றலை பெறும் ஒரு இளம் பெண்ணை சுற்றியே கதை அமைக்கப்பட்டுள்ளது. தன் மகளை தங்களது மூதாதையர் வீட்டில் வளர்க்கும் போது அவள் தன் சிறப்பு ஆற்றலை உணர்கிறாள். ஆனால் விரைவிலேயே தான் திரும்ப கொண்டு வரும் இறந்த ஆன்மாக்களின் உண்மையான தன்மையை அவள் அறிந்து கொள்கிறாள். அப்போது சில தீய சக்திகள் அவளை துரத்த தொடங்குகின்றன. அந்த ஆன்மாக்கள் அவளுடைய ஆற்றலை அறியும் போது ஒரு ஆபத்தான விளையாட்டு தொடங்குகிறது. இப்போது இந்த உலகமே அவருடைய விளையாட்டு மைதானமாக மாறுகிறது. படையணி விவரங்கள், திரைக்கதை மற்றும் இயக்கம் ஜேக்கப் சேஸ். இவர் கதையையும் இணைந்து எழுதியுள்ளார். நடிகர்கள் அமிலியா ஹியூ, பிராண்டன் பெரியா, மேசி ரிச்சர்ட்சன், செல்லர்ஸ், லின்சே லாரா கார்டன் மற்றும் பலர். ஒளிப்பதிவு டேவ் கார்பெட். இசை ஜோசப் பிஷாரா. முந்தைய 5 படங்களுக்கும் இசையமைத்தவர் இவரேதான். சோனி பிக்சர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்தியா வெளியீடு ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் இந்த படம் வெளியாகியிருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.